வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படின்ற இந்த வீடியோடைய அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்குறோம். இது இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளுடைய இந்த ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற தொகுதியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்ததனுடைய தொடர்ச்சி தான். சரிங்களா? அப்போ அவர் என்ன பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னா அந்த நபர், அதாவது இது 14வது நபர்கிட்ட அவர் கேட்குறாரு. அதாவது நீ எப்படி, அதாவது இந்த ஆன்மாக்களுடைய எண்ணிக்கை உனக்கு எப்படி அதிகமாக இருக்கிறது மாதிரி இருக்குதா அப்படின்னா அவர் அதை தொடர்ந்து சொல்லு அப்படின்றாரு. நாங்கள் ஒரு கடலுக்குள்ளே திரட்டப்படுறோம். அங்கே மெதுவான இயக்கத்தில் நாங்கள் அனைவரும் சுற்றி சுழண்டு கொண்டே இருக்கிறோம். அப்புறம் பார்த்தா ஒரு சிறிய ஆறுகளில் நாங்கள் இழுக்கிற போல தெரியுது. ஏராளமான மனங்களுடைய எண்ணங்கள்லேருந்து தொலைவில் தெரிந்த மக்கள்கிட்ட நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியுது அப்படின்றாரு. நீ ஆன்மாவா உன்னுடைய இயல்பான பயணங்களில் நீ சற்று முன் சொன்னது போல் ஓடைகள்லையும் ஆறுகள்லையும் நீ உந்தப்படுறியா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இது வித்தியாசமாக இருக்கிறது. நாங்கள் சால்மன் குட்டி போடுவதற்காக நீரில் மேலே சென்று வீட்டுக்கு திரும்பி வர்றது போல் நாங்கள் அடைகிறோம். இந்த மாதிரி நாங்கள் தள்ளப்படுறதில்ல. நாங்கள் இங்கே ஆனால் தெரியலாம் அப்படின்னு சொல்கிறார். நீ வீட்டுக்கு அழைத்து செல்லப்படும் போது யார் உன்னை தள்ளி விடுறாங்க அப்படின்னா உபரி ஆன்மாக்கள் எங்களை வீட்டில் சேர்ப்பதற்காக எங்களை நகர வைக்கும் பொறுப்பாளர்களாக இருக்காங்க. உன் வழிகாட்டிகள் போன்ற ஆன்மாக்களா? அவருக்கு மேலானவர் என்று நான் நினைக்கிறேன். அதாவது அவங்கள விட பெரிய மேலே உள்ளவங்க பேரான்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கணத்தில் நீ வேறு என்ன உணர்ற அப்படின்னா அமைதி. இங்கிருந்து மீண்டும் ஒருபோதும் செல்ல விருப்பமில்லாத அளவு அமைதி இங்கே இருக்குது. இன்னும் வேறு ஏதாவது உணர்றியா அப்படின்னா ஒரு சக்தி ஓட்டத்தில் மெதுவாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கும்போது எனக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பும் இருக்குது. சரி, நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு அருகில் சக்தி ஓட்டத்தோடு நீ தொடர்ந்து இன்னும் நகர்ந்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ உன்னை சுற்றி கவனமாக நோக்கம் பண்ணி என்னென்ன அப்படின்றத எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று, அது பல வகையான விளக்குகள் விட்டு ஒன்றிலேருந்து மற்றொன்று நுழை மாடத்தால் பிரிக்கப்பட்டதை நான் பார்க்குறேன். நுழை மாடங்கள் அப்படின்னா ஒரு தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்கிறியா? அப்படியும் இருக்கலாம். அது ஒரு நீண்ட இடைவெளி போல் சில இடங்களில் புடைத்து என்னிடமிருந்து தொலைவில் விரிவுபடுத்தவும் இருக்குது. விளக்குகள் அவர்கள் மக்கள் ஆவாங்க. புடைத்திருக்கும் இடைவெளிக்குள் மக்கள் ஆன்மாக்கள் ஒளியை பிரதிபலித்து எனக்கு வெளிப்படையாக தெரிகிறாங்க. ஒளி துண்டங்கள் சூழ்ந்து மூழ்கி எழுகிறது தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த மக்கள் கூட்டம் ஒருவரிடமிருந்து மற்றவர் இந்த இடைவெளியில் புடைத்து தனியாக நிற்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இங்கே சுவர்கள்லாம் கிடையாது. எதுவும் கோணங்களுடனும் மூலைகளுடனும் அமைக்கப்படலை. ஆனால் இதை சரியாக சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நீ அழகாக சொல்கிற. நீ விவரிக்கும் இந்த இடைவெளியோடு உள்ள ஒளி கொத்துக்களை ஒன்றிலிருந்து மற்றதை எது பிரிக்குதுன்னு மட்டும் சொல்லு. மெல்லிய வைக்கோல் கட்டு போன்ற இழைகளால் ஒளியை பால் போல செய்து உறைபனி கண்ணாடியில் தெளிந்த தன்மை போல மக்கள் பிரிக்கப்படுறாங்க. நான் கடந்து செல்லும்போது அவங்களுடைய சக்தியிலிருந்து ஒரு ஜொலிக்கும் கனல் ஒளி வீசுகிறது. கொத்துகளுக்குள் நீ எவ்வாறு தனிப்பட்ட ஆன்மாக்களை பார்க்கிறாய்? சிறிய இடைவெளிக்கு பிறகு ஒளி புள்ளிகள் போல எல்லாம் ஒளி வீசிக்கொண்டு இருக்கின்றன. புள்ளிகளின் திரள்கள் திராட்சைகள் தொங்குறது போல கொத்தாக தொங்குறதை நான் பார்க்குறேன் அப்படின்ற. இந்த கொத்துகள் இடைவெளியினுடன் கொண்ட பல வகையான ஆன்மாக்களது சக்தி திறனின் கூட்டத்தை காட்டுதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அவங்க சிறிய குழுக்களாக பிரிக்கப்படுறாங்க. நான் என்னுடைய சொந்த குழுவிற்குள்ளே போயிட்டுருக்கிறேன். உன் குழுவுக்கு செல்கிற வழியில் நீ அவர்களை கடந்து செல்லும்போது அவர்களை பற்றி வேறு என்ன உணர்ற அப்படின்னு கேட்குறாரு. அவர்களுடைய எண்ணங்கள் மிக்க மாறுபட்டு ஆனால் சேர்ந்தும் என்னை வந்தடைவதை நான் உணர முடியுது. அப்படிப்பட்ட ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. சொல்லு பார்க்கலாம் இன்னும் மேலும். நான் தற்போது கடந்து சென்று கொண்டிருப்பவர்களை எனக்கு தெரியாது. பரவாயில்ல. சரி, நாம் இந்த இடைவெளியாக வெளியே புடைத்து கொண்டிருக்கும் இந்த கொத்துக்களை கடந்து செல்வோம். இந்த அனைத்தும் தொலைவில் இருந்தும் உனக்கு எதை போல் இருக்கிறது என்பதை ஒரு உதாரணம் கூறு அப்படிங்கிறார். ஒரு நீண்ட மின்மினி பூச்சி, அதன் பக்கங்கள் உள்ளும் வெளியும் புடைத்திருக்கின்றன. அது நகர்வது லயத்துடன் இருக்குது அப்படின்னு. அந்த இடைவெளியே நகர்கிறது போல தோன்றுகிறதா அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அதன் சில பாகங்கள் நான் இன்னும் தொலைவில் செல்லும்போது காற்றில் ரிப்பன் அசைவது போல தொடர்ந்து மிதந்து கொண்டு அடுத்து உனக்கு என்ன நிகழ்கிறதுன்னு சொல்லு. நான் இன்னொரு இடைவெளியின் முனையில் இருக்கிறேன். நான் வேகத்தை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நன்றாக இருக்குது. என் நண்பர்கள் சேர்ந்துள்ள இடத்தை நோக்கி நான் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த தருணத்தில் நீ எப்படி உணர்ற? அருமையாக ஒரு பழக்கப்பட்ட மனங்களுடைய ஈர்ப்பு அங்கே இருக்குது.
என்னிடம் வந்து கொண்டிருக்கின்றன. நான் அவர்களது பட்டத்தின் வாளை பிடித்து கொண்டிருக்கிறேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு என்னோடய எண்ணத்தில் அவங்களோட சேர்றேன். உன்னுடைய குறிப்பிட்ட நண்பர்களின் குழு மற்ற இடைவெளிகளில் வசிக்கும் மற்ற குழுக்களில் தனித்திருக்குதா? சில இளைய ஆன்மாக்கள் அவ்வாறு நினைத்தாலும் உண்மையில் ஒருவரும் தனித்தில்லை. நான் நீண்ட காலமாக இங்கு இருந்திருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஏராளமான தொடர்புகள் இருக்கின்றன. நீ மற்ற இடைவெளிகளில் இருந்தவர்களுடன் உன் கடந்த கால அனுபவத்தில் உனக்கு தெரிந்திராத அங்கிருந்த ஆன்மாக்களுடன் தொடர்புகளை உணர்ந்தியா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இருந்த தொடர்புகள் காரணத்தினால நான் உணர்கிறேன், இங்கு ஒரு இணக்கம் இருக்குது. நீ ஆன்மாவாக சுற்றி கொண்டிருக்கும் போது மற்ற ஆன்மாக்களுடன் உன் எண்ண பரிமாற்றத்திற்கு பூமியில் மனித உருவத்தில் இருப்பதற்குமான முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறார். இங்கு ஒருவரும் அந்நியர் அல்ல, எவருடனும் துளியும் பகமை இல்லை. ஏராளமான அமைப்புகளில் முந்தைய தொடர்புகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு ஆன்மாவும் மற்ற எல்லா ஆன்மாக்களுடன் நட்பாக இருக்கின்றனர் அப்படின்னு நீ சொல்கிறியா? அது சரிதான். நட்பாக இருப்பதை காட்டிலும் இது அதிகமாக இருக்குது. எந்த வழியில்? நாங்கள் எங்களுக்கிடையில் எங்கள் அனைவரையும் சமமாக செய்யும் ஒரு பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட பிணைப்பை நாங்கள் காண்கிறோம். ஒருவருக்கு மற்றவரிடம் அங்கு எந்த சந்தேகமும் ஏற்படுறதே இல்லை. முதல்ல சந்திக்கும் ஆன்மாக்களிடையில் இந்த மனப்பான்மை எப்படி வெளிப்படுத்தப்படுது? முழுமையான திறந்த மனப்பான்மையினாலையும் ஏற்புத்தன்மையினாலையும் தான் ஏற்படுத்தப்படுது. அப்படின்னா ஆன்மாக்களுக்கு பூமியில் வசிப்பது கடினமாக இருக்குமா? கடினமானது தான். குறிப்பாக புது ஆன்மாக்களுக்கு. ஏன்னா அவங்க நன்றாக நடத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்த்து பூமிக்கு போகிறாங்க. அவர்கள் அப்படி நடத்தப்படாத போது அது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. பூமியில் தரிக்கும் உடலுக்கு பழக்கப்பட்ட சிலருக்கு நிறைய வாழ்க்கைகள் எடுத்துக்கொள்கிறது. பூமியில் இந்த மாதிரியான நிலைகளோட புது ஆன்மாக்கள் போராடி கொண்டு மனித மனதினால் வேலை செய்யும்போது அவர்கள் குறைந்த அளவு திறமையுள்ளவர்களாக இருக்கிறாங்களா? நான் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மூளையானது எங்கள் ஆன்மாக்களின் உள்ளே அதிக பயத்தையும் வன் செயலையும் ஏற்படுத்துகிறது. அது எங்களுக்கு கடினமானதாகும். ஆனால் அதற்காகத்தான் நாங்கள் பூமிக்கு வருகிறோம், வெல்வதற்கு. உன் கருத்துப்படி புது ஆன்மாக்கள் மிக எளிதில் உடைந்து விடுகிறவர்களாக தெரிகிறாங்களா? தங்கள் குழுவிற்கு திரும்பி வரும்போது அவர்கள் குழுவின் பாதுகாப்பு தேவைப்படுகிறதா? அது முற்றிலும் உண்மை. நாங்கள் எல்லோரும் வீடு திரும்ப விரும்புகிறோம். நான் எனது நண்பர்களை சந்திக்க விரும்புகிறேன். நான் பேச்சை நிறுத்த நீ அனுமதிப்பியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வித்தியாசமான வாடிக்கையாளர்களாக ஆன்மீக நிகழ்வுகளை விவரிக்க உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளின் பொதுத்தன்மையை தான் நான் சொல்லியிருக்கேன். நிகழ்வு 14 உள்ள நபர் இன்னும் சில விஷயங்களை கூறினார். ஒரு நபரினுடைய நான் குறிப்பிட்டுள்ளேன். நிகழ்வு 14 அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நபரின் மின்மினி பூச்சிகள் சில இடங்களில் புடைத்திருப்பது, மற்றொரு நபரின் பலூன்களில் மிதக்கும் வரிசை, ஒரு நபரின் பெரிய ஒளி ஊடுற மாதிரி பல்புகள் கொத்து கொத்தாக பற்றிய வர்ணனை, இந்த மானசீகமான ஆன்மவுக்கு திரும்பி வரக்கூடிய மற்ற நபரிடமிருந்து தெல்ல தெளிந்த குமிழ்களின் மிகப்பெரிய கொத்துகளாக இருக்குது, ஓடும் திசையை விளக்க ஓட்டம், அருவி போன்ற தண்ணீர் ஆகிய வார்த்தைகளை நான் முறையாக கேட்குறேன். மேகம் போன்ற ஆகாயத்தை குறிக்கும் வார்த்தை மிதப்பதுடன் சம்பந்தமுள்ள இயக்கத்தின் சுதந்திரத்தன்மையை சுட்டி காட்டுறது. ஆன்மாக்களை சித்தரிக்கும் காட்சிகளின் உருவ உணர்வு வெளிப்பாடுகளை சக்தியின் திடத்தன்மை என்றும் கொத்து குழுக்கள் போன்ற வார்த்தைகள் குறிப்பிடப்படுவது அதிகம் புழக்கத்தில் இருக்கிறது. இங்கு நான் ஆன்மீக மொழியில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து உள்ளே வரக்கூடிய ஆன்மாவிற்கு இறுதியாக இறங்கும் இடத்தில் பழக்கமான ஆன்மாக்கள் கொத்துக்குழுக்கள் ஆன்மாவின் முன்னேற்ற கட்டத்தை பொறுத்தும் மற்ற காரணங்களை பொறுத்தும் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கக்கூடும். இன்னும் சிறிது நேரம் சென்றதும் அதை பற்றி விளக்குவேன். நிகழ்வு 14 உள்ள நபருடன் ஒப்பிடும்போது அடுத்த நிகழ்வு அதிக முதிர்ச்சி அடையாத ஆன்மாவிடமிருந்து ஆன்ம உலகை பற்றிய ஒரு குறுகிய மனப்பான்மை வெளிப்படுது. நிகழ்வு 15 இந்த ஆன்மா மனதில் ஏற்படும் நிலை மாற்றம் அரங்கு நிலையத்திலிருந்து அவளது வீட்டிற்கு கொத்துக்கு ஓரளவுக்கு விரைவாக உள்ளது. இந்த நிகழ்வு அறிவுறுத்தும் வகையில் உள்ளது. ஏன்னா அளிக்கப்பட்ட இடத்தில் இந்த ஆன்மாவால் உணரப்பட்ட இயல்பான குணங்களையும் இந்த வழியை நிர்பவிப்பவர்களுடைய பாராட்டுகளையும் அது தருது. அதாவது இந்த நபர் குறைந்த அனுபவம் உள்ளவராக இருந்தாலும் இணங்கி நடப்பது குறித்து சிடுசிடுப்பாக இருந்தாலும் குழுவில் சேர்க்கப்படுவதற்கான ஆன்மீக வழிகாட்டுதல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆன்மா போயிட்டே இருக்குது, அது போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. அதாவது வைக்கோல் போன்ற அந்த திரட்டு, அதுமாரி மேகம், மின்மினி பூச்சி, இது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாகவே இருக்குது. இதெல்லாம் பொதுவான வார்த்தைகள். அப்போ குழுவாக இருக்கிற ஆன்மாக்கள், கொத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் குழு ஆன்மாக்கள்னால் அவங்கள சார்ந்த குழு ஆன்மாக்கள் அப்படிங்கிறவங்க அங்கே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நான் திரும்பி வர்றேன், என்னுடைய சொந்த இடத்துக்கு திரும்பி வர்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்குது. அந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த இடத்துல நான் ரொம்ப அமைதியை உணர்கிறேன் அப்படிங்க. இது ஆன்ம உலகின் விதிகளில் கூட அந்த இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் நிலைகள் 6, 7 எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க
அப்படி ஒரு நிலை. ஏன்னா 7வது நிலையோட 9வது நிலையை தாண்டுறப்ப தான் நம்ம வந்து கடவுளை சந்திக்கக்கூடிய அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த நிலைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஆன்மாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது மாதிரி அந்த நிலைக்கு போகிறப்ப எல்லாம் நல்ல ஒரு அமைதியான தன்மை, மீண்டும் பிறக்கிறதுக்கான எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்கிறதில்ல அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதனால் அந்த ஒரு நிலையை இங்கே வந்து இந்த ஆன்மாக்கள் சொல்லக்கூடிய நிலையில் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. அதாவது இந்த ஆன்மாக்கள் வந்து ஒரே மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. இது கொஞ்சம் முதிர்ந்த ஆன்மா, நெடுதூரம் இது வந்து போன அந்த வழிகளை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கு அப்படின்றதையும் காமிச்சிருக்காரு. அடுத்த நபருடைய அந்த இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அவருடைய ஆன்மீக வளர்ச்சியை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அதுக்கு இணங்கி நடக்கிற மாதிரி அதை வந்து அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம தெரிந்து கொண்ட விடயங்கள் என்ன அப்படின்னா, ஆன்மாக்கள் எல்லாமே கொத்தா குழு ஆன்மாக்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது இது வந்து எல்லாருமே எல்லாருடைய பலதரப்பட்ட மக்கள்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரே மாதிரியான வார்த்தைகளாக இருக்குது அப்படிங்கிறது தான் இவர் சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் நாம் அடுத்த ஆன்மாக்களை பற்றிய இதை வந்து நம்ம சந்திக்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.